இந்த வீடியோவில் நம்ம கொரோனா ரெமிடிஸ் ஐபிஓவா வேக்ஃபிட் ஐபிஓவா ரெண்டு ஐபிஓவில் எந்த ஐபிஓ பெஸ்ட்டான ஐபிஓ, எந்த ஐபிஓ நல்ல கெயின்ஸ் தரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு ஐபிஓவை நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஃபஸ்ட் நம்ம கொரோனா ஐபிஓவை பார்ப்போம். இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் 655 கோடி. கம்ப்ளீட்டாக வந்து ஆஃபர் ஃபார் சேல் தான். ஃப்ரெஷ்ஷாக வந்து எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ இவங்க ஷேர்ஸை வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து விற்பனை பண்ணுறாங்க. அந்த 655 கோடிக்கு விற்பனை பண்ணுறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுக்கு தான் ப்ரொமோட்டர்ஸ் தான் போய் சேரப்போகுது. கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு போய் சேர போகிறதில்ல. இந்த ஐபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா 35% வந்து ரீட்டைல் கோட்டாக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு. இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க? இவங்க வந்து ஒரு பார்மா கம்பெனி, மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனம். இவங்க மருந்து வந்துட்டு டெவலப், மேனுஃபேக்சரிங், மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு எல்லாமே இவங்களே பண்ணுறாங்க. இட்ஸ் ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸோட ஹெல்த் கேர் மற்றும் கார்டியாலஜி, பெயின் மேனேஜ்மெண்ட், யூராலஜி அந்த மாதிரி ஏரியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மருந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போது இவங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸில் ஃபஸ்ட்டு இவங்களோட இன்கம் வருவாய் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் 2023 2025 வரைக்கும் நம்ம டேட்டா இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லையும் இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு, நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக 2025 ஃபினான்ஷியல் இயரில் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் கம்பேர் பண்ணும்போது இவங்க ரெவன்யூ 18% வந்து உயர்ந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது ப்ராஃபிட்டுக்கு வருவோம். ப்ராஃபிட்டும் அதே மாதிரி ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லையும் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. குறிப்பாக 2024-25 பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் 65% வந்து உயர்ந்திருக்கு. ஸோ எந்த அளவுக்கு இவங்களோட ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது 2024-25 கம்பேர் பண்ணும்போது. இதில் இவங்க கடன்கள் இருக்குது. கடன்கள் வந்து 2023 வந்து 2 கோடியாக இருந்திருக்கு. 2024 134 கோடியாக இருந்திருக்கு. பட் 2025 ஃபினான்ஷியல் இயரில் இது வந்து 62 கோடியாக வந்து குறைஞ்சிருக்கு. பட் எகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 30 2025 இது 106 கோடியாக வந்து உயர்ந்திருக்கு. இப்போது இவங்களோட கீ பேராமீட்டர்ஸ்லாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 27.5% இருக்குது, நல்லா இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் வந்து பார்த்தீங்கன்னா 41.32% இருக்குது, இதுவும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ கவலை அளிக்கக்கூடிய வகையில் இல்லை, 0.1 தான். ஸோ 1க்கு கீழே தான் இருக்குது, 0.1 தான். ஸோ வந்து பெரிய டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ இல்லை. ஸோ இது வந்து கவலை அளிக்கக்கூடிய விஷயமும் இல்லை. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வந்து பார்த்தீங்கன்னா 24.65% இருக்குது, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. பேட் மார்ஜின் நல்ல டீசெண்டான பேட் மார்ஜின் 12.49% இருக்குது. எபிடாவும் வந்து பார்த்தீங்கன்னா 20.55 இருக்குது. இங்கே கன்சர்ன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இவங்களோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து 10.71 இருக்குது, 71 இருக்குது. 10 டைம்ஸ் வந்து ஹையர் தான் புக் வேல்யூவாக இருக்குது. இந்த நிறுவனத்தோட இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஐபிஓ 30 இருக்குது. பிஇ வந்து பார்த்தீங்கன்னா 35.15 இருக்குது. இப்போது இவங்களோட பியர் கம்பெனிஸ் யாருன்னு பார்ப்போம். இவங்க மருந்து தயாரிக்கக்கூடிய பார்மா கம்பெனிங்கனால இவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சிமிலரான நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அபாட் இந்தியா, ஜேபி கெமிக்கல்ஸ், அந்த மாதிரி மேன்கைன் பார்மா, ஃபைசர், அது மாதிரி டாரன் பார்மா போன்ற பல நிறுவனங்கள் இருக்காங்க. ஸோ இதில் இவங்களோட கீ ரேஷியோஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் 24.65 இருக்குன்ட்டு. பட் இவங்களை விட பெட்டராக வந்து பார்த்திங்கன்னா பல நிறுவனங்கள் இருக்காங்க. பட் இவங்களுக்கு வந்து ரொம்ப மோசமாகவும் இல்லை. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வயசில் வந்து மாடரேட்டாக இருக்காங்க. பிஇலையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 35.15 இருக்குது. இவங்களோட கம்மியான பிஇயில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 நிறுவனங்கள் இருக்காங்க. பட் இவங்க வந்து ரொம்ப மோசமாக இல்லை. இவங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மாடரேட்டாக இருக்காங்க. ஓவராலாக இவங்களோட பியர் கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாடரேட்டாக இருக்குது. ரொம்ப மோசமாகவும் இல்லை, ரொம்ப குட்டாகவும் இல்லை. ஸோ இப்போ இவங்களோட ஜிஎம்பிக்கு வருவோம். இந்த நிறுவனத்தோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 27.31% இருக்குது. அதாவது 27% வந்து லிஸ்டிங்கின் தரக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. பட் இது ஐபிஓ ஓப்பன் ஆன பின்னாடி எந்த அளவுக்கு வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் இவங்க ஃபினான்ஷியல் வைஸில் பார்க்கும்போது இவங்க ரொம்ப மோசமாக இல்லை, ஒரு டீசெண்டான ஃபினான்ஷியல்ஸ் இருக்குது. ஸோ எந்த ஒரு ஃபினான்ஷியல் கன்சர்னாக வந்து எதுவும் இல்லை. நம்ம இந்த ஐபிஓவில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லிஸ்டிங் எண் ஒரு 15-25% லிஸ்டிங் எண் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போது வேக்ஃபிட் ஐபிஓக்கு வந்து வருவோம். இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் 1288 கோடி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேக்ஃபிட் நிறுவனத்தோட தான் வந்து 2 நிறுவனங்களை கம்பேர் பண்ணும்போது இஷ்யூ சைஸ் பெருசாக இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்குது இஷ்யூ சைஸ், பெரிய இஷ்யூ சைஸாக இருக்குது. இந்த நிறுவனத்தில் ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்குது. பட் ஆஃபர் ஃபார் சேல் தான் வந்து அதிகமாக இருக்குது. இந்த நிறுவனத்துலேயும் 900 கோடி பக்கம் பார்த்தீங்கன்னா 911 கோடி வந்து ஆஃபர் ஃபார் சேல் தான் இருக்குது. 377 கோடி தான் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்குது. அந்த 377 கோடி தான் வந்து இந்த நிறுவனத்தோட டெவலப்மெண்ட்டுக்காக போய் சேரப்போகுது. பட் இந்த நிறுவனத்தில் ரீட்டைல் கோட்டாக்கு 10% தான் ஒதுக்கியிருக்காங்க. இதனால் என்னென்னா இந்த ஐபிஓக்கு நல்ல வரவேற்பு இருந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாக அப்ளை பண்ணாங்கன்னா ஸோ அலாட்மெண்ட் சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் கோட்டாவில் அது ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். 10% தான் ஒதுக்கியிருக்கனால ஒருவேளை நல்ல வரவேற்பு இருந்தால் இந்த நிறுவனத்தோட பிஸ்னஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்தியன் D2C, அதாவது டைரக்ட் டு கன்சூமர்
ஹோம் அண்ட் ஸ்லீப் சொல்யூஷன்ஸ், அதாவது மேட்ரஸ் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஃபர்னிச்சர், மேட்ரஸ் மற்றும் ஹோம் டெக்கார் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி மற்றும் அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களோட பிஸ்னஸாக இருக்குது. இப்போ இவங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். ஸோ இவங்களோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸில் ரெவன்யூ ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லேயும் வந்து நல்லா கன்சிஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்க நம்ம பார்க்க முடியுது. பட் ப்ராஃபிட்டில் ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். இவங்களோட ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட்டில் இல்லை, இவங்க ஆக்சுவலாக லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்காங்க. பட் 2023 145 கோடியாக இருந்த இவங்க லாஸ் 15 கோடியாக 2024 ட்ராப் ஆயிருக்கு. பட் எகைன் 2025 ஃபினான்ஷியல் இயரில் 35 கோடியாக வந்து இவங்களோட லாஸ் வந்து உயர்ந்திருக்கு. பட் 2025 செப்டம்பர் மாதத்துக்கான அந்த குவார்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 35 கோடி வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும், இந்த ஃபினான்ஷியல் இயர் கம்ப்ளீட் ஆகும்போது அவங்க ப்ராஃபிட்டில் இருக்காங்களா லாஸில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு. லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு, 145 கோடி பக்கம் இருந்திருக்கு. தற்போது 35 கோடியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இவங்க இன்னும் ப்ராஃபிட் ஜோனுக்கு வந்து ப்ராப்பராக வரல. ஸோ இது வந்து கம்பேர் பண்ணும்போது கொரோனா ரெமடிஸ் ஐபிஓ கூட கம்பேர் பண்ணும்போது அவங்க ப்ராஃபிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. பட் இவங்களது வந்து பார்த்திங்கன்னா லாஸில் இருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் வைஸில் 2 நிறுவனத்தில் எது பெட்டராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொரோனா ரெமடிஸ் தான் வந்து பெட்டராக இருக்காங்க. இப்போது பியர் கம்பேரிசனுக்கு வருவோம். இவங்க ஆல்ரெடி பார்த்துருந்தோம் மேட்ரஸ் அந்த மாதிரி விஷயங்கள் ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு. இவங்களோட சிமிலரான பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா சீலா ஃபோம் லிமிடெட். இவங்க கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட அந்த நிறுவனம் வந்து அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து ப்ராஃபிட் ஜோனில் இருக்காங்க, பாசிட்டிவாக இருக்காங்க. இவங்களோட அவங்க பெட்டராக இருக்காங்க. ஸோ இவங்களோட லேட்டஸ்ட் ஜிஎம்பி வந்து பார்த்திங்கன்னா 18.46% சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. பட் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இந்த நிறுவனத்துக்கு இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து வரவேற்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒரு வேளை இந்த ஜிஎம்பி பார்த்து அப்ளை பண்ணுறீங்களா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு டே 2 வரைக்கும் வெயிட் பண்ணி எந்த அளவுக்கு இந்த ஐபிஓக்கு வரவேற்பு இருக்குது, ஜிஎம்பி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு லிஸ்டிங் இன்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்ளை பண்ணலாம். நீங்கள் வேக்ஃபிட் ஐபிஓ அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஐபிஓட ப்ரைஸ் பேண்ட் 185 ரூபா மினிமம் ப்ரைஸ் பேண்ட், 195 ரூபா பெர் ஷேராக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஹையர் ப்ரைஸ் பேண்டில் ஒரு லாட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 14,820 ரூபா வந்து தேவைப்படும். ஒரு லாட்டுக்கு 76 ஷேர்ஸ். இதே வந்து நீங்கள் கொரோனா ரெமடிஸ் ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணுறாமல் இருக்கீங்கன்னா அவங்களோட ப்ரைஸ் பேண்ட் 1,008 ரூபா டு 1,062 ரூபா பெர் ஷேராக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் ஒரு லாட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 14,868 ரூபா வந்து தேவைப்படும். ஒரு லாட்டுக்கு 14 ஷேர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் 2 ஐபிஓடையும் பார்த்துட்டீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 2 நிறுவனத்தில் எது பெஸ்ட்டான நிறுவனம்ட்டு. இந்த 2 நிறுவனத்தை கம்பேர் பண்ணும்போது கொரோனா ரெமடிஸ் ஐபிஓ தான் வந்து அப்பர் ஹேண்டில் தற்போது இருக்காங்க. பட் நம்ம இருந்தாலும் பொறுத்து வந்து பார்க்கணும் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்ட்டு. பட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா கொரோனா ரெமடிஸ் ஐபிஓ தான். காரணம் இஷ்யூ சைஸும் குறைவு. ப்ளஸ் இந்த ஐபிஓவில் 35% வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் கோட்டாக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் ஜோனில் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஃபினான்ஷியல்ஸ் வந்து கொரோனா ரெமடிஸ் வந்து பெட்டராக இருக்குது. ஸோ இப்போ அப்பர் ஹேண்டில் இருக்கிறது கொரோனா ரெமடிஸ் தான். ஸோ லிஸ்டிங் இன்காக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி நீங்கள் கொரோனா ரெமடிஸ் கொடுக்குறது பெட்டராக இருக்கும். ஃபர்தராக வந்து இந்த ஐபிஓஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகுது, ஜிஎம்பி எப்படி இருக்குது, லிஸ்டிங் எயினில் ஏதாச்சும் மாற்றம் இருந்தால் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த கம்பேரிசன் உங்களுக்கு நான் பிடிச்சிக்கு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். 2 ஐபிஓவோடதும் வந்து ஒரே வீடியோவில் எங்களால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு ஐபிஓ அனாலிசிஸை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.